குட்டி. நான் தான் லாவண்யா. உங்களுக்கு ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட யாரோ சொன்னாங்க. அது கரெக்டா? நான் யார் தெரியுமா? உங்களுக்கு நிறைய 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 ஸ்டோரி சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நம்ம ஸ்டோரி ஒன்றா கேட்கலாமா? ரெடியா? ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போகிற கதை வந்து இதுதான். புக்கோட பேர் என்ன தெரியுமா? தி டைகர் ஹூ கேம் டு டீ. புக்கோட ஆத்தர் வந்து ஜூடித் ஹெர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்கா இங்கே பார்க்கலாமா? இங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவங்களோட அம்மாவும் உட்காந்து ஈவினிங் டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணோட பேர் என்ன தெரியுமா? சோஃபி. ஸோ சோஃபியும் அவங்க அம்மாவும் ஈவினிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து ஒரு டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? டெங் டாங். இது என்ன சத்தம்? இது அவங்க வீட்டு காலிங் பெல் சத்தம். யாரோ அவங்க வீட்டு காலிங் பெல்லை அமுக்கியிருக்காங்க. அதனால தான் டெங் டாங் அப்படின்னு சத்தம் கேட்குது. இப்போ உடனே சோஃபியோட அம்மா யோசிக்கிறாங்க, யார் வந்திருப்பா நம்ம வீட்டுக்கு? ஒருவேளை பால்காரர் வந்திருக்காரோ பால் எடுத்துட்டு அப்படின்னு யோசிச்சாங்க. இல்லையே, பால்காரர் தான் காலையிலேயே வந்து பால் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒருவேளை மளிகை சாமான் வந்து வீட்டுக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. இல்லையே, நான் ஆர்டரே பண்ணலையே, அப்புறம் எப்படி டெலிவர் பண்ணுவாங்க? ஒருவேளை அப்பா வந்திருப்பாரோ அப்படின்னு யோசிச்சாங்க. இல்லை, அப்பாட்ட தான் சாவி இருக்குல்ல, சாவி இருந்தால் கதவை திறந்துட்டு அவரே வந்துடுவாரு. அவரே என் காலிங் பெல் அடிக்க போகிறாரு. யாராக இருக்கும்? சோஃபியோட அம்மா யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சோஃபிக்கு ஆர்வம் தாங்கலை. ஓடி போய் கதவை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்தா அங்கே யார் இருந்தா? டைகர் இருந்துச்சு. டைகர் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நானும் அங்கே என்ன பண்ணுவேன் தெரியுமா? பயந்து ஓடி போயிருப்பேன். ஆனால் சோஃபிக்கு அந்த டைகர் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டா. அந்த டைகரும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? பொறுமையாக அப்படி கதவை திறந்து அதுவும் எட்டி பார்த்துச்சு. எட்டி பார்த்து அது சோஃபியை பார்த்தோன்னே அதுவும் சிரிச்சிச்சு. சோஃபி என்ன பண்ணா? ஹாய் டைகர், நீயா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, வா வா வா, நான் உனக்கு டீயும் ஸ்நாக்ஸும் தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சா. யாரெல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க? சோஃபி, அவங்க அம்மா, டைகர், 3 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்து டீலாம் டைகருக்கு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா. சோஃபிக்கு தான் டைகர் ரொம்ப பிடிச்சிருச்சுல, அதனால அவளோட ஃபேவரட்டான சாக்லேட் கப் கேக்கை டைகருக்கு கொடுத்தா. அந்த டைகர் சூப்பராக இருக்கும், அம்மா பண்ணுது, சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. டைகர் வந்து ஒரே ஒரு கப் கேக்கை எடுத்துட்டு மீதி கப் கேக்கை சோஃபி கிட்ட கொடுத்துரும், அவன் நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா. ஆனா டைகர் என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு கப் கேக் எடுத்துச்சு, வாய்க்குள்ள போடுச்சு. மறுபடியும் இன்னொரு கப் கேக் எடுத்துச்சு, மறுபடியும் வாய்க்குள்ள போடுச்சு. மறுபடியும் 3வது கப் கேக் எடுத்துச்சு, 3வது கப் கேக்கு, அப்படின்னு எல்லா கப் கேக்கையும் வேகமா வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா டைகர் பெருசா இருக்குல்ல, அது தொப்பையும் ரொம்ப பெருசு, அதுக்கு ரொம்ப பசியும் இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு டைகர். அப்புறமா அவங்க அம்மா குடிக்க வச்சிருந்த டீயும் டப்பாவோடய எடுத்து வாய்க்குள்ள ஊத்திக்குச்சு. அப்புறம் என்னென்ன இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து டைனிங் டேபிள்லேருந்து எழுந்திரிச்சு வந்து கிச்சனில் போய் பார்த்துச்சு. கிச்சனில் என்ன இருக்கு சாப்பிட, இன்னும் பசிக்குது லைட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு டைகர். இப்போ அவங்க அம்மா நைட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த நைட்டு சாப்பாடையும் அந்த டைகர் என்ன பண்ணுச்சு? குண்டானோட எடுத்து அப்படின்னு வாயில போட்டு சாப்பிடுச்சு. அப்புறம் இன்னும் லைட்டாக பசிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜில் இருந்த காய்கறி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் பால், ஜூஸு எல்லாத்தையும் குடிச்சிருச்சு.
அப்புறம் இன்னும் அலமாரியில் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒழிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா தேடி இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு இந்த டைகர் ஒன்று விடாமல் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அப்புறம் இவ்வளோ சாப்பிட்டோன்னே டைகருக்கு தனி தாகம் எடுக்குது. எனக்கும் தனி தாகம் எடுக்குது, டைகருக்கும் தனி தாகம் எடுக்குது. எனக்கு தனி தாகம் எடுத்தால் குட்டி கிளாஸில் குடிச்சோடனே சரியாக போயிடும். ஆனால் டைகருக்கு நிறைய தண்ணி தேவைப்பட்டுச்சு போல. அதனால என்ன பண்ணுச்சு, அவங்க வீட்டு கிச்சனில் இருந்த டேப்பை ஓப்பன் பண்ணி தண்ணியை குடிக்குது 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 குடிச்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரமாக குடிச்சு தண்ணி காலியாக வரைக்கும் இந்த டைகர் என்ன பண்ணுச்சு, முடிச்சிருச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் டைகருக்கு அவ்வாடா இப்போதாண்டா வயிறு ஃபுல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சோஃபிக்கு அவங்க அம்மாவுக்கும் பாய் சொல்லிட்டு டைகர் கிளம்பிச்சு. சோஃபி அவங்க அம்மாவும் கூட டைகருக்கு பாய் சொல்லிட்டாங்க. அப்புறமா பார்த்தா சோஃபியோட அம்மா கிச்சனில் போய் பார்த்தா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. கிச்சன்லையே எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுட்டு அந்த டைகர் போயிடுச்சு. அவங்க அம்மாவால் மறுபடியும் கூட சமைக்கவே முடியாது. எதையுமே மிச்சமே வைக்காம காலி பண்ணிட்டு போயிடுச்சு அந்த டைகர். அப்புறம் சோஃபி ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா போனாங்க. அங்கே போய் பார்த்தா அதுதான் டேப்ல இருந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிடுச்சு. அவளால் குளிக்க கூட முடியல சோஃபியால். இப்போ கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்தார். அவங்க அப்பா வந்து உட்காந்தோடனே சோஃபியும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க இந்த மாதிரி சோஃபியும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு டைகர் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுங்க. அந்த டைகர் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க 2 பேரும். அவங்க அப்பா எதுவுமே சொல்லலை. அப்பா என்ன சொன்னாருன்னா, நீங்கள் உங்கள் கோட்டை மாட்டுங்க, நம்ம போய் கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஏதாவது, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னார். அதனால் சோஃபியா அவங்க அப்பா ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அம்மாவும் கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து எங்கே போனாங்க, ஒரு கடையில் போய் சாப்பிட்லான்ட்டு நடந்து போனாங்க. அங்கே போய் அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியாக சோஃபி கேட்டாங்கன்னா ஒரு கொஞ்சமாக குட்டி ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு அவங்க வந்தாங்க. வந்துட்டு அடுத்த நாள் காலையில் சோஃபியும் அவங்க அம்மாவும் கடைக்கு போய் நிறைய திங்ஸ் எல்லாம் வீட்டில் எதுவுமே இல்லைல்ல, காலியாக இருந்ததில்ல, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. சோஃபி என்ன பண்ணா, அவளுக்கு பிடிச்ச டைகர் திரும்பி வரோன்னு சொல்லிட்டு டைகருக்கு தனியாக ஃபுட்டெல்லாம் கூட வாங்கிட்டு வந்து வச்சுருந்தான். அடுத்த வாட்டி வந்தால் டைகருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைகர் என்ன பண்ணுச்சு, திரும்பி வரவே இல்லை. அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்ததுல்ல? நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு டைகர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோஃபி மாதிரி நீங்களும் டைகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா?